ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷாஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃப்ரிட்ஜை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் நான் எப்படி காய்கறி வாங்கிட்டு ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே கொடைக்கானல் சண்டே தான் மார்க்கெட்டு. ஸோ சண்டே மார்க்கெட் போயிட்டு நான் இப்படி தான் டைனிங் டேபிளில் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சுட்டு ஒன்று ஒன்றா ஸ்டோர் பண்ணுவேன். நான் ஜிப்லாக் கவர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ரொம்பவே நல்லாயிருக்கு. 1 வீக்குக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. பட் நம்ம வெஜிடபிள்ஸ் எப்பயுமே 1 வீக் வச்சு தான் சாப்பிட்ணும். நான் பார்த்தீங்கன்னா இப்படி தான் எல்லா காய்கறியுமே பீன்ஸ், கேரட் இதெல்லாமே இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுருவேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி பொறுத்தளவு நான் ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருவேன். ஸோ எத்தனை பேர்த்துக்கு தக்காளி வெளியில் வச்சா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு எனக்கு தெரில. பட் எனக்கு சீக்கிரமே அழுகி போயிடுது. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய், வெங்காயம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு தனியாக ஒரு பேஸ்கெட் வச்சுருப்பேன். அது நான் சமைக்கிறதுக்கு பக்கத்துலேயே வச்சுருப்பேன். ஸோ இப்படி பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட்டில் பெரிய வெங்காயம் ஒரு சைட்லேயும், தேங்காய் ஒரு சைட்லேயும். தேங்காய் ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பொருள் அப்படின்றனால கவுத்தி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் ஒரு சைடில் வச்சுட்டு இன்னொரு சைடில் ஒரு பேஸ்கெட் வச்சு அதில் உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு தனியாக ஒரு பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன். ஸோ இது நான் எப்பயுமே இப்படி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தலை இதை அதோட காம்பு எல்லாம் கிள்ளிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோன்னா அதுவும் 1 வீக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அதே மாதிரி கருவேப்பிலையை கிள்ளி நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். கருவேப்பிலையை பொறுத்தளவு 2 வாரம் கூட நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு என்ன அப்படின்னா புதினா நான் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சாலும் நான் டிஷ்யூ பேப்பர் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அட் தி சேம் டைம் ஜிப்லாக் கவரையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். பட் எனக்கு புதினா ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதே இல்லைங்க. அந்த 1 வீக்கே கஷ்டம் தான். ஸோ அதை நீங்களாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ புதினாவையும் போட்டு வச்சாச்சு. முருங்கைக்காய் நான் கட் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா அதுவுமே நல்லா தான் இருக்குது. ஸோ காய்கறி எல்லாமே இந்த மாதிரி தான் நான் போட்டு வச்சுருவேன். ஸோ ஃப்ரிட்ஜில் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்றத உங்களோட காமிக்கிறேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் எப்போயுமே தக்காளி வச்சுப்பேன். மாவு அரைச்சேன் அப்படின்னா அதை இந்த இடத்துல வச்சுப்பேன். மீதி இருக்குது. ஸோ கீழே மல்லித்தலை, புதினா, கருவேப்பிலை இந்த மாதிரிப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. பச்சை மிளகாய் நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன். ஸோ அது இருக்குது. அதுக்கு கீழே ஒரு ட்ரேயில் பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸையும் ஜிப்லாக்கில் போட்டு வச்சுருப்பேன் இல்லையா, அதை ஸ்டோர் பண்ணிடுவேன். இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா வினிகர், சாஸு, அப்புறம் நான் ஆடை நெய் காய்ச்சறதுக்கு எடுத்து வைப்பேன். அதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இது எம்டியாக தான் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா இட்லி துணி இருக்கு இல்லையா, அதை வாஷ் பண்ணி நான் இந்த இடத்துல தான் வச்சுப்பேன். அப்புறம் சீஸ் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் பேக் பண்ணுறதுக்கு வெனிலா எசன்ஸ் இருக்குது இல்லையா, அதையும் நான் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா தயிர் டப்பா. ஸோ நான் இப்படி தான் இந்த சின்ன ஃப்ரிட்ஜை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபிஷாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.